டீலிமிட்டேஷன் தமிழகத்திற்கு தேவையா இல்ல மத்திய அரசு இதை வேண்டுமென்றே செயல்படுத்துகிறதா? அந்த மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டீலிமிட்டேஷன் தமிழகத்திற்கு தேவையா இல்ல மத்திய அரசு இதை வேண்டுமென்றே செயல்படுத்துகிறதா? ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இவ்வளவு எண்ணிக்கை இருக்கிற போதே மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, மாநிலங்கள் சொல்றதை காது கொடுத்தே கேட்கறது இல்லை. அந்த மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. தமிழகத்தில் எதுக்கு நம்ம இவ்வளவு எம்பி சீட்டுகள் இருக்கணும், அவங்களுக்கு இந்த மறுவரை மூலமாக நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே இதை கொண்டு வராங்களா? இப்போ 1.78% தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அது எவ்வளவு நீங்க 544 வந்து 844 கூட ஆக்கிக்கிங்க. ஆனா அதுக்குரிய சதவீதம் என்பது குறையாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான் எங்களுடையது. ஆளுங்கட்சி என்கிற முறையில் மற்ற பல பிரச்சனைகளில் தடாலடியாகவும் தானடித்த மூப்பாகவும் செயல்படுவதை போல இந்த பிரச்சனையிலும் பிஜேபி செயல்படக்கூடாது. முதலமைச்சர் அன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. மற்ற மாநிலத்திலிருந்து நம்மளுக்கு தோழமை கட்சிகள் பிரதிநிதிகளாக தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் உள்ளிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நாடகம். மத்திய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு இப்படிப்பட்ட யோசனை எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க பளிச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாநாட்டுக்கான அவசியமே இருந்திருக்காது. அவங்க தான் நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றும் நாடகத்தை நடத்தல. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை பாரபட்சமாக நடத்துவது என்பதை வழக்கமாகவே பிஜேபி வைத்திருக்கிறது. அது கல்விக்கான நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக இருக்கட்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் சென்னைக்கு வந்துருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்திற்கு நாங்க அள்ளி கொடுத்திருக்கோம், ஆனா தமிழகம் இதுல ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. அள்ளி கொடுத்தாங்கன்னா அவங்க தான் ஒரு வெள்ளை அறிக்கையை வீட சொல்லுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டது எவ்வளவு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிபிஎம் கட்சியின் சண்முகம் ஐயா இருக்காங்க, தொடர் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன் தமிழகத்திற்கு தேவையா இல்ல மத்திய அரசு இதை வேண்டுமென்றே செயல்படுத்துகிறதா? இல்ல, தொகுதி மறுசீரமைப்பு என்பதை இந்தியாவில் மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கு. மாநிலங்கள் நிறைய இடைப்பட்ட காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த முறையில் ஒரு தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்துவது என்பது எதிர்காலத்தில் கட்டாயம் தேவைப்படலாம். இப்போது இருக்கிற அதே 544 தான் இருக்கணும் அப்படின்ற முறையில் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது முறையாகவும் அந்த மறுசீரமைப்பினால் வேற எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அது இருக்க வேண்டுமே தவிர, இவங்க இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் அதை மறுசீரமைப்பு செய்வது என்கிற முறையில் அவர் சொல்லுகிற போது, ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான திட்டமான குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு இதனால் பெரிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கை குறைவு ஏற்படும் என்கிற அச்சம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இவ்வளவு எண்ணிக்கை இருக்கிற போதே மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, மாநிலங்கள் சொல்கிறத காது கொடுத்தே கேட்கறதில்லை, அல்லது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு உரிய அதிகாரத்தை மதித்து நடந்து கொள்வதில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. மாநிலங்களின் சார்பில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினாலும் அதற்கு உரிய முறையில் பதிலளிப்பது அல்லது அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது என்கிற ஒரு அணுகுமுறை, ஒரு ஜனநாயக அணுகுமுறை என்பது பிஜேபிகிட்ட இல்லாத நிலையில் மேலும் இது எண்ணிக்கை குறைவதும், அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்பதும் நிச்சயமாக ஒரு சமஷ்டி அமைப்பை பாதிக்கக்கூடிய வகையிலையும் மாநிலங்களுடைய குரலை மேலும் வலிமையற்றதாக ஆக்குவதற்குத்தான் அது கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே தான் இந்த மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட வாக்கு வங்கி மிக குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக கால் ஊன்ற முடியல அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் பேச்சுகள் இருக்கும்போது, இதற்காகவே அதாவது தமிழகத்தில் எதுக்கு நம்ம இவ்வளோ எம்பி சீட்டுகள் இருக்கணும், அவங்களுக்கு இந்த மறுவரை மூலமாக நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே இதை கொண்டு வராங்களா? இல்லை, தமிழ்நாட்டுக்காக மட்டும் கொண்டு வராங்கன்னு சொல்ல முடியாது. இது அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேசிய அளவில் தான் அவர்களால் மேற்கொள்ள முடியுமே தவிர தமிழ்நாட்டுக்காக மட்டும் என்கிற முறையில் நிச்சயமாக அவங்களால் மேற்கொள்ள முடியாது. ஏற்கனவே 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் அப்போது ஒரு சீர்திருத்தம் என்பது தொகுதி மறுவரையறை என்பது அப்போது செய்யப்பட்ட போதும் இந்த அந்தந்த மாநிலத்துக்குரிய சதவிகிதம் குறையாமல் தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போதும் மாற்றி அமைப்பது என்பதால் அனைத்து மாநிலங்களுக்கும் சரிவிகிதத்தில் அது மாற்றி அமைக்கப்பட வேண்டுமே தவிர மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 1.78% தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அது எவ்வளோ நீங்கள் 544 வந்து 844 கூட ஆக்கிக்கிங்க. ஆனால் அதுக்குரிய சதவீதம் என்பது குறையாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும், அவ்வளோதான் எங்களுடையது. எண்ணிக்கையே உயர்த்தவே கூடாது
அப்படின்றது அது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் அகில இந்திய அளவில் அனைத்து கட்சிகளையும் கூட்டி மத்திய அரசாங்கம் ஒரு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, ஆளுங்கட்சி என்கிற முறையில் மற்ற பல பிரச்சனைகளில் தடாலடியாகவும் தானடித்த மூப்பாகவும் செயல்படுவதைப் போல இந்த பிரச்சனையிலும் பிஜேபி செயல்படக்கூடாது. அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துறதுக்கு வரணும். நான் சொன்ன இந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில்தான் அது வந்து முடிவுக்கு வர வேண்டும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து, அதாவது தோழமை கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும், அதே போன்று கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லேருந்து துணை முதலமைச்சர்கள் அவங்களோட பிரதிநிதிகள்லாம் அவரை வச்சு பண்ணாங்க, ஒரு மாநாட்டை போட்டிருந்தாங்க. இதில் எந்த அளவுக்கு இந்த மாநாடு வந்து மத்திய அரசுக்கு நமக்கு அழுத்தம் கொடுக்கும், இல்லை அடுத்த கட்டமாக பெங்களூரில் இல்லை கர்நாடகாவில் 2ஆம் கட்ட கூட்டமும் தொடங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தமாக இருக்கும்? இதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் மத்திய அரசுக்கு? இல்லை, பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுடைய ஒரு மாநாடு என்கிற முறையில் தான் அந்த மாநாடு என்பது கூட்டப்பட்டது. சில மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் வர இயலாத நிலையில் துணை முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் என்கிற முறையில் அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு மாநாடு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அல்லது தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்தெந்த மாநிலத்திற்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டதோ அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்வு தான் அது. இது வந்து ஏற்கனவே அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு மத்திய அரசால் இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக தனித்தனியாக போராடி கொண்டிருந்த நிலையில் ஒரு கூட்டு போராட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு நல்ல முன் நடவடிக்கையாக இந்த செயலை வந்து நாங்கள் பார்க்குறோம். இது வந்து தொகுதி மறுசீரமைப்பு என்பதை தாண்டி மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலும் ஒரு கூட்டாக குரல் எழுப்புவதற்கு இந்த கூட்டம் என்பது கட்டாயம் பயன்படும். இந்த ஒற்றுமை என்பது தொடர்ந்து பராமரிப்பது, இந்த செயலில் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவது என்கிற முறையிலே தான் ஒரு நிரந்தரமான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவது என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த கூட்டம் அடுத்த கட்டமாக ஹைதராபாத்தில் நடைபெறும் என்றும் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவங்க தொடர்ந்து இப்படி சேர்ந்து பல மாநிலங்கள் சேர்ந்து செயல்படுவது என்பது மத்திய அரசாங்கத்துக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் அழுத்தத்தை தரும். அவர்கள் மாநிலங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். முதலமைச்சர் அன்றைக்கி இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார். மற்ற மாநிலத்திலேருந்து நம்மளுக்கு தோழமை கட்சிகள் பிரதிநிதிகளாக இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் உள்ளிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நாடகம், இவங்க போடுறது வந்து இது தொகுதி வரையறுக்கான இவங்களோட மாநாடுலாம் இல்லை, இது வந்து ஒரு நாடகம், தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை திசை திருப்ப தான் பார்க்குறாங்கன்றாங்க. இல்லை, அதாவது இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த போது இந்த பிரச்சனை அப்போது தான் விவாதத்தில் இருந்தது. அவர் வந்து கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாது அப்படின்ற கருத்தை அவர் வந்து வெளிப்படுத்தினார். அப்படின்னா இதை பற்றி மத்திய அரசாங்கம் எதுவுமே பேசலைன்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாதுன்னு அவர் எப்படி சொல்கிறாரு? இப்போ ஏதோ ஒரு வகையில் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அவர்களுக்குள் ஒரு விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. ரெண்டாவது, அதை உயர்த்துவது என்கிற நோக்கத்தோடு தான் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை, அந்த சீட்டுகள் இடங்கள் பாராளுமன்றத்தில் அந்த இடங்கள் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இல்லைனா எதுக்கு ஒரு 300-400 சீட்டை வந்து அதிகமாக அவங்க வந்து போட போகிறாங்க? அது பூரா அழுக்கடைஞ்சு புளி அடைஞ்சு கிடக்கிறதுக்கு உருவாக்குறாங்க. அதனால் மத்திய அரசுக்கு அந்த நோக்கம் என்பது இருக்கிறது. தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்துவது என்கிற நோக்கம் இருக்குது. ஆகவே ஒரு வருமுன் காப்பது, தற்காத்து கொள்வது என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. இதில் என்ன நாடகம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு என்கிற யோசனையே கிடையாதுன்னு அவங்கள சொல்லுங்கள். ஏன் தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு அவர் சொல்கிறாரு? அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு உயருமா, பீகாருக்கு உயருமா, ஒரிசாவுக்கு உயருமா? அதை பற்றி அவர் விளக்கணும்ல. அதனால் அவங்க ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இல்லை. மத்திய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு இப்படிப்பட்ட யோசனை எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க பளிச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாநாட்டுக்கான அவசியமே இருந்திருக்காது. அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு பூடகமாகவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றும் நாடகத்தை நடத்தலை. இப்போ வந்து இந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட தென் மாநிலங்களில் இந்த குடும்ப கட்டுப்பாடு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா தான் இருக்குது. இவங்களாம் மத்திய அரசோட இந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டனால இந்த குடும்ப கட்டுப்பாடு விவகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா திடமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த வரி செலுத்தும் போதும் சரி, அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களாக தான் தமிழ்நாடுலாம் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது ஆனால் நிதி மத்திய அரசிடம் இருந்து ஏதாவது நிதி வந்து தமிழகத்திற்கு வரணும்னா, குறிப்பாக அந்த புயல்
நேரங்களில் நிவாரண நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நிதிகள் வந்து குறைவாக தான் தராங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது உங்களோட கருத்து? இல்லை, அதான் சொல்கிறேன். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை பாரபட்சமாக நடத்துவது என்பதை வழக்கமாகவே பிஜேபி வைத்திருக்கிறது. அது கல்விக்கான நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக இருக்கட்டும், அல்லது மத்திய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி உள்ளிட்ட அதனுடைய பங்காக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே தாமதப்படுத்துவது அல்லது கேட்பதில் இதை கிள்ளி கொடுப்பதைப் போல கொஞ்சமாக கொடுத்துட்டு தமிழ்நாட்டை பழிவாங்குவது என்கிற ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது வந்து இந்திய ஒற்றுமைக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அதனால் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் சென்னைக்கு வந்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்லனா, தமிழகத்திற்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம், ஆனால் தமிழகம் இதில் ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அள்ளி கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வேறு இப்போ ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டது எவ்வளவு, சட்டப்படி கொடுக்க வேண்டியது எவ்வளவு, மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுத்தது என்பதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை மத்திய அரசாங்கம் வெளியிடட்டும். மக்களுக்கு உண்மை அம்பலமாகட்டும். நாங்கள் சொல்கிறது பொய்யினே கூட வச்சுக்கோங்க. அவங்க உண்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விவரமான வெளி அறிக்கை வெளியிட சொல்லுங்கள். நன்றி ஐயா, பல விஷயங்களை விரிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி.